2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்த ஓட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான். ஆக ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ் நினைக்கிறது இல்லை. திருந்துங்கடா. 2K பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மை ஆகிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை சார். Love பண்ணுறேன். நீ கேயா? பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கதை மற்றும் காட்சிகள்ல கவனம் செலுத்தாம பிரம்மாண்டத்துல மட்டும் கவனம் செலுத்தினதுனாலதான் கேம் சேஞ்சர் திரைப்படம் வெற்றி பெறலன்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தில்ராஜு சொல்லியிருக்கிறதா வர தகவல்கள் உண்மையா? அது உண்மைன்னா அது கண்டிக்கத்தக்கது தானே. ஏன்னா அவருடைய நாலேஜின் படி தானே இவ்வளவு பொருட்செலவுல இந்த படம் உருவாகி இருக்கும்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கதையில கவனத்தை செலுத்தாம பிரம்மாண்டத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்தியதால் தான் கேம் சேஞ்சர் திரைப்படம் தோல்வியுற்றது என்று அந்த படத்துக்காக மிகப்பெரிய அளவிலே பண முதலீடு செய்த தில்ராஜு சொல்லியிருந்தார் என்றால் அதை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதையை கேட்டால் அதுக்கு பின்னாலே அந்த படத்தை எடுக்க அவர் சம்மதித்தார். அந்த படம் எவ்வாறு உருவாகிறது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்கறது அப்படின்றது எல்லா தயாரிப்பாளர்களும் முடியாத காரியம். இயக்குனர் சங்கரை நம்பி தான் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அவர் படத்தை பார்த்த போது கதையை விட பிரம்மாண்டத்துக்கு தான் அதில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை அவர் உணர்ந்தார். அதன் காரணமாக தான் அப்படி ஒரு கமெண்ட்டை அவர் வெளியே சொல்லியிருக்கார். உங்களுடைய தயாரிப்புல சிவாஜி சாருடைய நடிப்பில் உருவான வாழ்க்கை திரைப்படத்தை தொடங்கிதான் பழைய திரைப்படங்களுடைய பெயர்களை புது படங்களுக்கு வைக்கக்கூடிய வழக்கத்தை நீங்க தான் தொடங்கி வச்சீங்களான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. வாழ்க்கை திரைப்படத்துக்கு முன்னாலேயே குலேபகாவலி, அலிபாபாவும் 40 திருடரும் போன்ற பல தலைப்புகள் திரும்ப திரைப்படங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பிரபுதேவ மாஸ்டருடைய கொரியோகிராஃபில நடிகர் சிம்பு ஏதாச்சும் பாடல்ல நடனம் ஆடி இருக்காரா? அப்படி நடனம் ஆடி இருந்தாருன்னா அது என்ன பாடல்? அந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றிருந்துச்சுன்னு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பிரபுதேவாவுடைய நடனமைப்பிலே சிம்பு இதுவரைக்கும் எந்த ஒரு படத்திலும் பணியாற்றவில்லை. சினி ஃபீல்ட்ல ஆக்டிங்க்குன்னு வரவங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும், நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்கன்னு சாலிகிராமம்ல இருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே நடித்து புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகர்களும் நடிகைகளும் முதல்ல ஒரு 10 சிவாஜி படத்தையும் 10 சாவித்திரி படத்தையும் அவசியம் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னாலே குரு சோமசுந்தரம் போன்ற பல நல்ல கலைஞர்கள் இங்கே நடிப்பு பயிற்சி பள்ளியை நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒன்றில் சேர்ந்து பயிற்சி பெறுவது அவர்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். இசையமைப்பாளர் கங்கை அமரன் சார் உலக நாயகன் கமல்ஹாசன் சாருடைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் கங்கை அமரன் சாருடைய பாடல் இடம்பெற்ற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரான்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பல திரைப்படங்களுக்கு கங்கை அமரன் பாடல் எழுதியிருக்கிறார். ஆனால் எந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரைக்கும் கங்கை அமரனுக்கு அமையவில்லை. அடிதடி திரைப்படத்துல உங்களுடைய நகைச்சுவையான நடிப்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த படம் முழுக்க உங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயரை சொல்லி யாருமே கூப்பிடாதனால அந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயரே ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா அடிதடி திரைப்படத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் என்னன்னு நியூஜர்சிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. அடிதடி திரைப்படத்தில் என்னுடைய நடிப்பு பிடித்திருந்தது என்று நீங்கள் குறிப்பிட்டிருப்பதற்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல என் பெயரை சொல்லி யாருமே அழைக்கல அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி இருக்க அந்த படத்துல என்னுடைய பெயர் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? பாஷா, முத்து, சூரியவம்சம், சந்திரமுகி இந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கள் அந்த படங்கள் மூலியமா சம்பாரிச்சதை விட சன் டிவி நிறுவனம் தான் அதிகமா சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. பாஷா, முத்து, சந்திரமுகி, சூரியவம்சம் போன்ற படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு நிகராக சன் டிவியும் அந்த படத்தால் லாபம் பெற்றது என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெற்ற லாபத்தை தாண்டி சன் டிவி லாபத்தை பெற்றதாக குறிப்பிட முடியாது. இசையமைப்பாளர் இளையராஜா சார் பாடின முதல் பாடல் முதல் படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய நெருங்கிய நண்பரான பாரதி ராஜாவுடைய முதல் திரைப்படமான 16 வயது நிலை படத்திலே இளையராஜா பாடிய சோளம் விதைக்கையிலே என்ற பாடல் இடம்பெற்றது. அதுதான் சினிமாவிலே அவர் பாடிய முதல் பாடல். ஜெயிலர் 2 அண்ட் கூலி ஆகிய திரைப்படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ப்ராஃபிட் ஷேர்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த முறையை எல்லா நடிகர்களும் எல்லா படங்களையும் தொடர்ந்தாங்கன்னா அது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா அமையுமா? அண்ட் தயாரிப்பாளர்கள் இது தொடர்றது
முன்னேறதுக்கு என்ன செய்யணும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நடிகர்கள் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் படத்தில் நடித்தாங்கன்னா நிச்சயமாக சினிமா உலகத்துக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கூலி, ஜெயிலர் போன்ற திரைப்படங்களே ரஜினிகாந்த் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்கிறார் அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நடிகர் சிம்புவின் இயக்குனர் நெல்சன் திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. 2 பேருமே வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருப்பதனால அவர்கள் சேர்ந்து படம் பண்ணுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்துக்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அதே மாதிரி மகாராஜா திரைப்படத்திலும் அவர் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த திரைப்படத்துக்காகவும் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. மகாராஜா திரைப்படத்துக்காக விஜய் சேதுபதிக்கு நிச்சயமாக தேசிய விருது வழங்கப்படும் அப்படின்றதுதான் பலரது கருத்தாக இருக்கிறது. என்னுடைய கருத்தும் அதுதான். படத்தினுடைய கதையை தீர்மானிக்கிற முடிவை நடிகர் சிவகார்த்திகேயன் எடுக்கிற நிலைமையில இருந்தும் பராசக்தி திரைப்படத்தினுடைய மகிமையை தெரிஞ்சும் பராசக்தி திரைப்படத்தினுடைய டைட்டிலுக்காக ஏற்பட்ட சர்ச்சையை மீறியும் நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த டைட்டிலை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. பராசக்தி என்ற டைட்டிலை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்கின்ற சிவகார்த்திகேயன் நினைத்தார் என்றால் நிச்சயமாக அந்த டைட்டில் மாற்றப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. வைகை புயல் வடிவேலு சாரோட என்னென்ன படங்களை நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அவர் பொதுவா ஆட்டிடியூடான ஒரு பர்சன் சொல்றாங்களே, அவரோட வயசுலயும் சரி சினிமாலையும் சரி நீங்க மூத்தவராச்சே, அவரு உங்ககிட்ட ஆட்டிடியூட் காட்டியிருக்காரான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. வடிவேலோடு கிரி, குஸ்தி ஆகிய 2 திரைப்படங்களை நான் இணைந்து நடித்திருக்கிறேன். அந்த படங்கள் நடிச்ச போதெல்லாம் எந்த விதமான பந்தாவையும் வடிவேல் காட்டியதில்லை. அதே மாதிரி தான் தனியாக சந்திக்கும் போது சமீபத்தில் கூட சுந்தர்சியினுடைய பிறந்தநாள் விழாவிலே வடிவேலை சந்தித்து மிக நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த விழாவிலும் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எல்லோருடனும் பழகி கொண்டிருந்தார் வடிவேலு. சார், நான் பார்த்த பெரும்பாலான மலையாள திரைப்படங்கள்ல அந்த மொழி சார்ந்த நபர்களே அந்த திரைப்படங்கள்ல நடிகர் நடிகைகளா நடிக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமால மட்டும் தேவையே இல்லைனாலும் பிறமொழி ஆர்டிஸ்ட் தான் நடிக்கிறாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் எல்லா மொழி படங்களிலும் எல்லா மொழி கலைஞர்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டு. மலையாள படங்கள் எல்லாவற்றிலுமே மலையாள நடிகர்கள் மட்டுமே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வளர்ந்து வர ஒரு நடிகர் எடுத்து நடிக்கக்கூடிய ஸ்கிரிப்டை நடிகர் அஜித்குமார் நடிச்சது அவருடைய யதார்த்தத்தை காட்டுதா அல்லது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை காட்டுதான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. எது எப்படி இருந்த போதும் விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் அஜித்தை தேர்ந்து என்ன மாதிரியான படங்களை எதிர்பார்க்கிறார்களோ அது மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சார், கொடி பறக்கத திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய சில காட்சிகளை நீங்க டைரக்ட் பண்ணதா லென்ஸ் நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சூரசம்ஹாரம் திரைப்படத்துக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் சாரையும் டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த 2 ஸ்டார்ஸை டைரக்ட் பண்ண அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ரஜினி நடித்த கொடி பறக்கது படத்துல ரஜினி நடித்த சில காட்சிகளை நான் படமாக்கியதாக எந்த ஒரு நிகழ்ச்சியில நான் சொல்ல, ஒரே ஒரு காட்சியை தான் நான் படமாக்கினேன். அந்த அனுபவத்தை பற்றியும் சூரசம்ஹாரம் படத்திலே கமல்ஹாசனோடு பணியாற்றிய அனுபவத்தை பற்றியும் பல முறை பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். நடிகர் விஜய் சேதுபதியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பேசின சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. படப்பிடிப்பு தளத்திலே விஜய் சேதுபதியோடு பேசிக் கொண்டிருந்த போது சில பாடல் வெளியீட்டு விழாக்களுக்கு தான் செல்ல நேர்ந்ததை பற்றி என்கிட்ட சுவாரஸ்யமான சில தகவல்களை சொல்லிக் கொண்டிருந்தார் விஜய் சேதுபதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ஏன்னா அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நண்பர்கள் கூப்பிட்றாங்களே அப்படின்றதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாத சூழ்நிலை அங்கே போய் என்ன பேசுறது, இப்படி பல மேடைகளில் நான் தடுமாறி இருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லவா, என்னுடைய படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாக்களை விட மற்ற படங்களின் பாடல் வெளியீட்டு விழாக்களில் தான் நான் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் குறிப்பிட்டார் விஜய் சேதுபதி. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. அந்த படம் எப்போ வெளியாகும், அந்த படம் இந்த தீபாவளிக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாலிவுட்ல 60களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தமிழ்ல இங்க 80களில் தான் வருது. அதே மாதிரி அங்க கொண்டு வரப்படுற டெக்னாலஜி தமிழ் சினிமாவுக்கு வர 10 ஆண்டுகள் மேல ஆகுது. ஆனா முன்னாடி அச்சம், கம்யூனிகேஷன் கேப், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னு நிறைய இருந்துச்சு. ஆனா இப்பவும் கூட ஏன் இவ்வளவு இடைவேளை? குறிப்பா சொல்லணும்னா ஐமேக்ஸ் டெக்னாலஜி ரிலீஸ் ஆகி 12 ஆண்டுகள் ஆகியும் இப்பதான் இங்க 8K ரெசல்யூஷனே வந்திருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்ல அறிமுகப்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரதுல முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. இப்போ இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கிறது. மிக விரைவிலே அடுத்தடுத்து அந்த தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்து இன்னொரு தகவல், மிக குறைந்த செலவிலே குறைந்த நாட்களில்
ஏவிஎம் நிறுவனத்துக்காக விசு உருவாக்கிய திரைப்படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். தமிழ் சினிமாவிற்கு முதலாக தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்த படம் அது என்பது உங்களில் பலருக்கு தெரிந்த ஒரு விஷயம். அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பல முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒன்று மனோரமா ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம். ஆனால் விசு ஆரம்பத்திலே கதை சொன்னபோது அந்த மனோரமாவுடைய கதாபாத்திரமே அந்த படத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. படத்துடைய கதையை கேட்ட ஏவிஎம் சரவணன் படக்கதை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஜனரஞ்சகமான விஷயம் எதுவுமே இந்த படத்தில் இல்லையே என்று விசுவிடம் குறிப்பிட்டார். ஜனரஞ்சகமான விஷயம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்று விசு அவரிடம் கேட்டபோது காமெடி என்றார் சரவணன். காமெடிக்கு தான் நானும் என்னுடைய தம்பியான கிருஷ்ணு இருக்குமே என்று விசு சொன்னபோது உங்கள் காமெடியை செங்கல்பட்டுக்கு தாண்டி எந்த ரசிகரும் ரசிக்க மாட்டாங்க என்று அவருடைய முகத்துக்கு நேராக சொன்னார் சரவணன். அவர் அப்படி சொன்ன உடனே விசுவுக்கு லேசாக கொஞ்சம் கோபம் வந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கவுண்டமணி செந்தில்லாம் வச்சு என்னால் காமெடி பண்ண முடியாது என்று விசு சொன்னபோது நான் கவுண்டமணி செந்தில் வச்சு காமெடி பண்ண சொன்னேன்னா, இந்த கதையில் மனோரமா மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குங்க, இந்த குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கதை பண்ணுங்க, நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் என்றார் சரவணன். மனோரமாவின் கதாபாத்திரத்தை அந்த கதையிலே சேர்த்து கொள்றதுல விசுக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் சொல்கிற இந்த விஷயத்தை உடனடியாக நிராகரிக்கிறத விட இதை பற்றி வீட்டுக்கு போய் 2-3 நாள் யோசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு மனோரமாவுடைய கதாபாத்திரம் இந்த கதையில் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுடலாம் என்றார் சரவணன். 3 நாட்கள் கழிந்தது. 4ஆவது நாள் சரவணனை பார்க்க வந்தார் விசு. மனோரமாவுடைய கதாபாத்திரத்தை இந்த கதையில் இடம்பெற செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னபோது முதல்ல எனக்கு கோபம்தான் வந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் அந்த கதாபாத்திரத்தை இந்த கதையோடு பொருத்தி பார்த்தேன். அப்படி அந்த கதையை யோசித்ததுக்கு பின்னால் இப்போ மனோரமாவுடைய கதாபாத்திரம் இல்லாமல் இந்த கதையை உருவாக்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்றார் விசு. அதுதான் கதாசிரியர் விசுனுடைய பெருந்தன்மை. தனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டரை திணிக்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காமல் பரந்த மனதோடு அந்த கதாபாத்திரத்தை பற்றி அவர் யோசித்தார். அதனால தான் அந்த கதாபாத்திரம் அந்த படத்தில் இடம்பெற்றது. மனோரமாவுக்கும் மிகப்பெரிய பெயரை அந்த கதாபாத்திரம் பெற்றுத்தந்தது. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் அழியாத கோலங்கள் படத்திலே அறிமுகமான நடிகர் மனோகர். இன்னைக்கு உங்களை பார்க்குறவங்க அழியாத கோலங்கள் மனோகர் அப்படின்னு அடையாளம் கண்டுகொள்கிறார்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நடந்து போவேன். சரி, போகும்போது கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ரஜினி விவேதம் படத்தை சிவாஜி பார்த்தாரு. ஆமாம் சார், அது மறக்கவே முடியாது சார். நைட் ஷோ ஃபிலிம் சேம்பரில் போட்டிருக்காங்க. அப்போ ஹரிபோத்தன் சார் இன்னைக்கு நைட் படம் பார்க்க வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் தாத்தாவை உட்கார வச்சுட்டாங்க. படம் வந்து இன்டர்வல் போது எல்லாரும் என்ன நோக்கி வந்தாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.